இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, உக்கடத்துல தாங்க நடந்துச்சுங்க. பாலத்துக்கு கீழ தான் நடந்துச்சுங்க. அவரு டிராஃபிக் போலீஸ் நின்னுட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்காம, அந்த பெரியவரு ஃபோன் பேசிட்டும், வண்டியில ஃபாஸ்ட்டாவும் ஸ்கூட்டில போயிட்டுருப்பாரு. இந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, டக்குன்னு பார்த்துன்னு ஓடி போயி, அவர ஸ்டாப் பண்றதுக்காக ஓடியிருப்பாங்க. அவரு ஆ போய் புடிச்சுட்டாங்க. புடிச்சோனே சாவிய ஆஃப் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன மிஸ்டேக் அப்டின்னா, அவர் ஃபோன் பேசிட்டு வந்தது தப்பு தான். செகண்ட் வந்து ஃபாஸ்ட்டா போனதும் தப்பு தான். நிக்காம தப்பிச்சு போக நெனச்சது தப்பு தான். பட் இருந்தாலும், அவரு அந்த இடத்துல சாவிய புடுங்குனது, புடுங்கிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு விட்டுருப்பாரு அவரு. ஸோ பெரியவங்க கூட பார்க்காம அந்த சாவிய புடுங்கி, வார்த்தைய திட்டி, அதுக்கப்புறம் கூப்ட்டு வந்து இது பண்றீங்க. ஸோ அவர் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் நீங்க பண்ணதும் அது தப்பு தான் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். இவரு மட்டும் இல்லைங்க. நெறைய பேத்த அப்படிதான் வண்டியில போக போக குறுக்காட்டி டக்குன்னு சாவிய புடிங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒரு செகண்ட்ல தாங்க இருக்குது. பின்னாடி வர வண்டி அடிச்சுட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ இது உயிருக்கு யார் கேரண்டி அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்க மேலயும் தப்பு இருக்கு. நீங்க டிராஃபிக் போலீஸ் நிறுத்துனாங்கன்னா மதிச்சு நிறுத்திட்டு போங்க. ஏன்னா அவங்க நமக்காக தான் சொல்றாங்க. ஹெல்மெட் போட்டு போன்னு சொல்றாங்க. இதை தாண்டி நம்ம வந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா, நம்ம தான் போய் கீழ விழுகணும். அதைய தேவையில்லாம அவங்களால நம்ம வார்த்தைய திட்டுற அளவுக்கு ஆயிடுறோம். ஸோ நம்ம எதுக்கு அந்த அளவுக்கு இடம் குடுக்கணும்? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்லியிருக்கேன். அவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்பு அப்டின்ட்டு இல்ல. அவர் வார்த்தை பேசினது மட்டும் தான் தப்பே தவிர, இவரும் தப்பிச்சு போனதும் தப்பு தான். ஓவர் ஃபாஸ்ட்ல போனா ஸ்டாப் பண்ண தான் செய்வாங்க. ஸோ கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, பொள்ளாச்சி மக்கள் எல்லாத்துக்குமே சொல்றேன். இந்த மாரி நிறுத்துனாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் குடுத்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கங்க. இல்ல அப்டின்னா நம்மளோட வண்டி, நம்மளோட உசுரு தான் போகும். அவங்க ஜஸ்ட் ஃபார் சாரி கேட்டு போயிருவாங்க. இது வந்து விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேனே தவிர, வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லைங்க.